Very good morning, my dear students. Now let us see rapid revision class for economics. So economics அப்படினாவே most of people என்ன நினைக்கிறீங்கன்னா ரொம்ப vague ரொம்ப இது but actually பார்த்தனா economics is such a beautiful subject. So ஈஸியா வந்து நம்ம பண்ணலாம். முன்னாடி நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படினா ஒரு சாப்டருக்குமே maximum half an hour. It goes half an hour to 45 minutes maximum. So அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஈஸியா rapid revision நம்ம கவர் பண்ணிடலாம். Maximum 5 to 6 hours-ல நீங்க CA ஆகட்டும் CMA ஆகட்டும் எகனாமிக்ஸ் வந்து ஈஸியா கவர் பண்ணிடலாம். So அதனால வந்து first sessionல நம்ம பார்க்கிறது chapter 1. So what is economics? So as far as CA foundation syllabus is concerned, you have business economics. So business economics பார்க்கிறதுக்கு முன்னாடி you must have an overview about what is economics. So economics வந்து ஒரு அவ்வளோ அழகான சப்ஜெக்ட் பட் as an arts group students நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு நம்ம கொடுக்கணும். So what is economics அப்படின்னா economics is derived from the Greek word oikonomia. Economics is derived from the Greek word. அது கேட்பா ஒன் வேர்ட்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. Greek word என்ன word? Greek word oikonomia. What does mean by oikonomia? Means it is nothing but a household. Oikonomia, it is household. So ஒரு ஹவுஸ்ஹோல்டுக்கு வந்து நம்ம அதே நேரம் எக்கனாமி ஹவுஸ்ஹோல்ட் அப்படிங்கிற வேர்டை எதுக்காக நம்ம டெரைவ் பண்ணியிருக்காங்க எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஒரு ஹவுஸ்ஹோல்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 10,000 ஒரு 20,000 ஒரு பர்சன் ஏர்ன் பண்ணுறாரு அவருடைய ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சு அவர் நிறைய செக்ரிகேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. இட் மே பி அன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இட் மே பி அன் ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ், இட் மே பி அதர் நெசசரிஸ். ஸோ எக்கச்சக்கமான செலவுகள் இருக்குது. ஃபுட், கிளாத், ஷெல்டர், எஜுகேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இது மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து ஈவன் லக்ஸரி எல்லாம் சேர்த்து வந்து அவர் இருக்கிறத செக்ரிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸ். ஒரு ஹவுஸ் ஹோல்டு எப்படி இருக்கிற ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட், தென் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட். மேம் அப்படின்னா என்னங்க? ரிசோர்சஸ் அப்படின்னா என்னன்னா வளங்கள். ரிசோர்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து வளங்கள் இருக்கிற வளங்களை நம்ம அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னா லிமிட்டட் ரிசோர்சஸ் சொல்றோம். அப்போ ஆல்டர்னேட் நம்ம யோசிக்கணுமே தவிர ரிசோர்சஸ் லிமிட்டட் அப்போ நம்ம ஆசைகளை கம்மி பண்ணிக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பற்றி தான் நம்ம எக்கனாமிக்ஸில் நம்ம கிளாஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இன்டெப்த்தாக. ஸோ எப்படி வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட், வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட். வளங்கள் ரொம்ப கம்மி ஆனால் ஆசைகள் ரொம்ப அதிகம். இருக்கிற வளங்களை வச்சு அன்லிமிட்டட் வாண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எக்கனாமிக்ஸில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வாங்க ஹவுஸ் ஹோல்டு வாங்கல, மிஸ்டர் எக்ஸ் இருக்கிறாரு, அவர் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக 20,000 rupees earn பண்ணுறாரு அப்படின்னா ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட். 20,000 வந்து நம்ம 2 lakhs கன்வெர்ட் பண்ண முடியாது. 20,000 இஸ் லிமிட்டட். பட் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட். அதுக்காக ஃபுட்டோ, கிளாத்தோ, ஷெல்டரோ, எஜுகேஷனோ, மெடிக்கல் ஃபெசிலிட்டியோ எதுவுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. எல்லாமே நம்ம பண்ணித்தான் ஆகணும். ஸோ இருக்கிறத வச்சு நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எக்கனாமிக்ஸில் பார்க்க போகிறோம். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதெல்லாம் நான் கிளாஸில் நம்ம இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இப்போ ரேபிட் ரிவிஷன் கிளாஸ்ங்கும் போது கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ப்ளீஸ் கோப் வித் மீ. So economics, economia, household, wants are unlimited but resources are limited. எப்படி நம்ம ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண போறோம்? ஸோ ஒன்று நம்ம ரிசோர்ஸஸை அதிகப்படுத்துற வழியை பார்க்கணும். அப்படி இல்லையா there must be an alternative. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வேற யூஸ் பண்ணலாம். எல்பிஜியோடைய ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா, ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிலிண்டர், ஸோ அது மாதிரி நம்ம சரி ஐ மீன் நம்ம எலக்ட்ரிசிட்டி, இண்டக்ஷன் ஸ்டவ், ஸோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட், வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட். இது ரெண்டுக்கு இருக்கிறதா நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேசிக் கான்செப்ட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸே இதுதான். ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட், வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட், எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எக்கனாமிக்ஸில் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து எக்கனாமிக்ஸில் நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன டெஃபினிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வெல்த் டெஃபினிஷன், இதெல்லாம் ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். வெல்த் டெஃபினிஷன், வெல்ஃபேர் டெஃபினிஷன், சாய்ஸ் மேக்கிங் டெஃபினிஷன் அண்ட் growth டெஃபினிஷன். இது வந்து பேசிக்கான டெஃபினிஷன்ஸ். எக்கனாமிக்ஸில் நிறைய எக்கனாமிக்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு இதுதான் டெஃபினிஷன் வந்து யாராலையுமே கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ வெல்த் டெஃபினிஷன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித் அண்ட் ஏசிபிகோ, சாரி ஆடம் ஸ்மித் அண்ட் ஜேபிசி, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜேபிசி இஸ் அ ஃபாலோவர் ஆஃப் ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் என்ன கான்செப்ட் சொல்கிறாலும் மோஸ்ட் கேசஸில் நீங்கள் இன்டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிசி வந்து அவர் ஃபாலோயர். ஸோ மேக்ஸிமம் அவர் சொல்கிற கான்செப்டுக்கு வந்து இவர் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக பேசுவார். ஸோ என்ன சொல்கிறாங்க எக்கனாமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பணம் மட்டும் இருந்தால் போதும், ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ வெல்த் வந்து ரொம்ப முக்கியம், அதுதான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் ஸ்மித் அண்ட் ஜேபிசி சொல்கிறாங்க. இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துட்டு ஆடம் ஸ்மித் வந்து நேச்சர் அண்ட் காஸ் அண்ட் வெல்த் ஆஃப் நேஷன் இப்படி ஒரு கோட் கொடுத்தாலே இட் இஸ் அன் ஆடம் ஸ்மித்.
சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் வெல்த் அப்படின்னா ஜேபிசி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வெல்த் டெஃபினிஷன் பார்த்தாலே ஆடம் ஸ்மித் இருக்கிறீங்க. பட் இது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் ஆடம் ஸ்மித். சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் வெல்த் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜேபிசி. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவர் சொல்கிறாரு. பட் இதுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு டெஃபினிஷனாக இருந்துச்சுனாலும் தட் மஸ்ட் பி கிரிட்டிசிசம். கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இன்னொரு எக்கனாமிக்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பணம் மட்டும் இருந்தால் போதாது. வாழ்க்கையில் வெறும் பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா நம்மளோட வான்ஸ் எல்லாம் அப்படின்னா 100% கிடையாது. வெறும் பணம் மட்டும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. கண்டிப்பாக தேர் மஸ்ட் பி அ வெல்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரு? ஆல்ஃபிரட் மார்ஷல் அண்ட் ஏசி பிகோ. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா இல்லை பணம் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக there are some other things to be satisfied அப்படிங்கிறாங்க. தட் இஸ் வெல்ஃபேர் அப்படின்னு. ஓகே வெல்ஃபேர்னா என்ன அப்படின்னா வெறும் வெல்த் பற்றி மட்டுமே பேசுகிறாரு. யாரு? ஆடம் ஸ்மித் அண்ட் ஜேபிசி. வெல்த் மட்டும் இருந்தால் பத்தாது, there must be a welfare அப்படிங்கிறாங்க. ஏன்னா சர்வீஸ் ஆஃப் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லாயர்ஸ் இவங்களை பற்றி நம்ம பேசுறதே கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பாக நம்மளுக்கு வெல்ஃபேர்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. அப்போது இதில் ஒரு கிரிட்டிசிசம் வருது. என்னென்னா வெல்ஃபேர் என்னன்னு சொல்ல முடியுமாப்பா? ஸோ என்ன கேட்டேன்னா என்னோட வெல்ஃபேர் வேற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் மிஸ்டர் ஏ கேட்டிங்கன்னா அவங்க வெல்ஃபேர் வேறு இருக்கும், பி கேட்டாங்கன்னா அவங்களுடைய வெல்ஃபேர் வேறு இருக்கும். ஸோ இதுதான் வெல்ஃபேர்னு யாருனாலுமே சொல்ல முடியாது. ரைட்? ஸோ அதனால அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த டெஃபினேஷன் தான் சாய்ஸ் மேக்கிங் டெஃபினேஷன். ஸோ வெல்த் டெஃபினேஷன். ஸோ வெல்த் மட்டும் பத்தாது, வெல்ஃபேர் முக்கியம்னாங்க. வெல்ஃபேரை எது வெல்ஃபேர்? ஸோ நான் என்ன கேட்டேன் நான் சொல்லுவேன் அப்படின்னா நான் வீட்டில் பாப்பாவோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இட் இஸ் அ வெல்ஃபேர். பிகாஸ் எங்களுக்கு அதுதான் டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ எனக்கு அது வெல்ஃபேர்னு சொல்லுவேன். ஸோ மிஸ்டர் எக்ஸை கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் நிறைய படிக்கணும், நிறைய ஏர்ன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இவங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் நிறைய ட்ராவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன். வெல்ஃபேர் டிஃபர்ஸ். ஸோ எது வெல்ஃபேர்னு சொல்ல முடியாது. பட் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், அதாவது ஜென்ரல் மெஷரிங் பவர். மணி இஸ் அ ஜென்ரல் மெஷரிங் பவர்னு சொன்னது யாருன்னா ஏசி பிகோ. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒன் வேர்டில் கேட்பாங்க. மணி இஸ் அ ஜென்ரல் மீன்ஸ் ஆஃப் மெஷரிங் பவர். ஒரு நம்மளுடைய ஆசைகளை மெஷர் பண்ணுறது எது மூலமாக மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா மணிங்கிறாங்க. அப்போ எதெல்லாம் பணத்து மூலமாக மெஷர் பண்ண முடியுமோ தட் இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அது கிரிட்டிசைஸ் ஆகுது வெல்ஃபேர் டெஃபினேஷனில். நெக்ஸ்ட் இஸ் சாய்ஸ் மேக்கிங் டெஃபினேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் given by லயனல் ராபின்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய ஆசை நிறைவேறதா தட் இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறார். ஓகேவா? எப்போவுமே லயனல் ராபின்ஸ் அவருடைய எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவா இருக்குது? பாசிட்டிவா நார்மேட்டிவான்னு கேட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா என்ன, நார்மேட்டிவ்னா என்னங்கிறது பின்னாடி நம்ம பார்க்கலாம். நார்மேட்டிவ் மட்டும்தான் சொல்றாரு. பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் கான்செப்டை பற்றி அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்றாரு. நார்மேட்டிவ் அவர் எடுத்துக்கவே கிடையாது. ஸோ லயனல் ராபின்ஸ் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அதை பற்றி தான் சொல்றாரு. என்னன்னா ஒரு தனி மனிதன் ஆசை நிறைவேறதா தட் இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறார். ஓகே ஃபைன். ஒரு தனி மனிதனுடைய ஆசை என்ன? மிஸ்டர் எக்ஸோட ஆசை என்னன்னா நல்லா வைன் சாப்பிடணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இது எக்கனாமிக்ஸா அப்படின்னா எஸ். பிகாஸ் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் வாட் இஸ் அண்ட் நாட் வாட் அவுட் டு பி. பின்விளைவுகளெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவன் ஆசை ஜாலியாக இருக்கிறானா, என்ஜாய் பண்ணுறானா, தட் இஸ் அன் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இது கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. பிகாஸ் த கான்செப்ட் இஸ் வெரி வேக். ரொம்ப வேகாக இருக்குது. என்ன ரீசன்? எது எக்கனாமிக்ஸ்னா ஒரு தனி மனிதன் ஆசை எதுவாக இருந்தாலும் எக்கனாமிக்ஸா? அது நல்லது கெட்டது கிடையாதா? வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் கிடையாதா? எத்திக்ஸ் கிடையாதா அப்படின்னா ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால அதை கிரிட்டிசைஸ் பண்ணி வர்றது தான் இது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ என்னன்னா லயனல் ராபின்ஸோட டெஃபினேஷன் கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. அப்புறம் மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ். லயனல் ராபின்ஸ்னாவே எண்ட்ஸ் அண்ட் மீன்ஸ். இது நான் நோட் பண்ணிச்சு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். எண்ட்ஸ் மீன்ஸ் வான்ஸ். Means means resources. Limited, unlimited ends and limited wants ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, மீன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயினாக ends and means definitions given by டேஷ்னு கேட்பாங்க லயனல் ராபின்ஸ். இன்னொன்று என்ன கேட்கலாம் அப்படின்னா as per choice making definition ends means dash wants, means means dash resources. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் இதை இன்டெப்த்தாக போக முடியாது, ரேபிட் ரிவிஷன் கிளாஸ்ங்காட்டி வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு சொல்கிறேன். பக்காவா நீங்கள் அதை நோட் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் இஸ் growth definition. growth definition பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு தனி மனிதன் வளர்ந்த இட் இஸ் சாமுவல்சன் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஒரு தனி மனிதன் வளர்ந்தால் நாடு வளரும். ஸோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித்
ஸோ ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி எக்கானமி, ஓவரால் growth in the economy ன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் டெஃபினேஷன். Here my dear students, wealth definition is given by Adam Smith and JBC. Welfare definition is given by Alfred Marshall and A.C. Pico. General measuring power னு சொல்றாங்க. Money is a central means of purchasing power னு சொல்றாங்க. Choice making definition is given by Lionel Robbins. அவர் என்ன சொல்றாரு? தனி மனிதன் ஆசை நிறைவேற்று, that is an economics சொல்றாரு. That is only he covered only a positive economics, positive concept and he ignores the normative concept. So அதனால அதை கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் வந்ததுதான் சாமுவேல்சனோட growth definition. இதெல்லாம் ஒரு ஓவர்வியூ. இது என்ன ஒன் வேர்ட் கேட்கலாம். economics is derived from the dash word, Greek word. Greek word என்ன? economia. What is meant by economia? It is nothing but a household. So household பத்தி எதுக்காக சொல்றாங்க? எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. resources are limited, wants are unlimited. இது the fundamentals of economics. இது எப்படி வந்து நம்ம satisfy பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம economicsல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து நிறைய definitions இருக்கு. wealth definition, welfare definition, choice making definition and growth definition. இது யாரார் என்னென்ன definitions கொடுத்தாங்க அது overview நம்ம பார்த்துட்டோம். It is very basic concept. Rapid revision இதனால கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். Please cope up with me. So இதுதான் வந்து definitions பத்தி பார்க்கலாம். Next concept. So இப்போ வந்து உங்களுக்கு what is economics, what are the fundamentals of economics, what are the definitions dealing in economics இதெல்லாம் உங்களுக்கு ஒரு overview கிடைச்சிருக்கும். So இப்போ நம்ம பார்க்கிறது என்னன்னா நிறைய இருக்கு. எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா வைடு கான்செப்ட். இதில் நீங்கள் மைக்ரோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்டை பார்க்கலாம். நாங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டு இருக்கிறோமா இன்டெப்த்தாக நம்மள எக்கனாமிக்ஸில் போகல. ஒரு ரேபிட் ரிவிஷன் போது ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம். மைக்ரோ அண்ட் மேக்ரோ. ஸோ மைக்ரோ மீன்ஸ் உங்களுக்கே தெரியும் ஸ்மால், மேக்ரோ மீன்ஸ் இட் இஸ் லார்ஜ். ஓவரால் எல்லா விஷயத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னா தட் இஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி மட்டும் இன்டெப்த்தாக சொன்னோம்னா தட் இஸ் known as மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ மீன்ஸ் ஸ்மால், மேக்ரோ மீன்ஸ் லார்ஜ். ஒரு இண்டிவிஜுவல் இன்கம், இப்போ நித்யா மேடமுடைய இன்கம் என்ன அப்படின்னா தட் இஸ் மைக்ரோ, தட் இஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இதுவே வந்து ஓவரால் நேஷனல் இன்கம் என்ன அப்படின்னா தட் இஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் ப்ரைஸிங் எல்லாமே மைக்ரோ, ஓவரால் ஜென்ரல் ப்ரைஸிங் எல்லாமே மேக்ரோ. ஸோ இதெல்லாமே ஒரு மைக்ரோனா ஒரு தனி மரத்தை பற்றி படித்தா தட் இஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஒரு தோப்பை பற்றி படித்தா தட் இஸ் மேக்ரோ. இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் பர்சன், ஸோ இண்டிவிஜுவல் கான்செப்ட் இதெல்லாம் பற்றி படிக்கிறது மைக்ரோ. ஓவரால் நேஷனல் இன்கம், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, பாப்புலேஷன், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஜெனரல் ப்ரைஸிங் இதெல்லாம் மேக்ரோ. ஜெனரல் கான்செப்ட் இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மெயினாக எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்குறாங்க, அடிக்கடி கேட்குறாங்க ஃபேக்டர் ப்ரைஸிங் மைக்ரோவா மேக்ரோவான்னு கேட்குறாங்க. நம்மள வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்குறது சி ஆகட்டும் சிஎம்ஏ ஆகட்டும் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஷின் அதிகமாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க, ஏபிசிடி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டுமே நீங்கள் ஆன்சர் பண்ணுறது பார்க்காதீங்க. ஏன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூம்பா, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஃபால்ஸ்ம்பாங்க. அப்போது எக்ஸாம் டைமில் நம்மளும் ஒரு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க, அப்புறம் ஒரு மாதிரி நீங்கள் வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியாது. என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த ஆன்சர் படிச்சுட்டு ஆட் ஒன் அவுட், ஸோ எதெல்லாம் ட்ரூ ஃபால்ஸ்ன்னு எழுதிட்டு ஆட் ஒன் என்னவோ நம்ம அதை தனியாக சூஸ் பண்ணுங்கள். இது நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எப்படி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறீங்களோ தட் ஸ்பீக்ஸ் கிளியர். ஸோ எந்தளவுக்கு நம்ம டைம் மேனேஜ் பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேக்டர் ப்ரைஸிங் கேட்டிருக்கிறோம். வாட் இஸ் ஃபேக்டர் ப்ரைஸிங்? மெயின் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக எழுதுறது கொஷின் இது. ஃபேக்டர் ப்ரைஸிங் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு எழுதுறீங்க. ஸோ ஃபேக்டர் ப்ரைஸிங் என்னது? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். லேண்டுக்கு நம்ம ரெண்டு பே பண்ணுறோம், லேபருக்கு வேஜஸ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ரைஸிங் தான் நம்ம ஃபேக்டர் ப்ரைஸிங் சொல்கிறோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிமாண்ட், சப்ளை, ப்ரொடக்ஷன், காஸ்ட் இது எல்லாமே இல்லை டீல்ஸ் வித் என்னது பாரு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே என்னது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபேக்டர் ப்ரைஸிங் வந்து மைக்ரோ, ஓவரால் வந்து எல்லாமே மேக்ரோ. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் price theory. Very important concept. Please make note of it, my dear students. Microeconomics is also called price theory. Macroeconomics is also called income theory. எழுதிக்கோங்க. Price theory and income theory. This is also one of the important question. Important questions மட்டும் தான் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். Please make note of it. So micro versus macro. Next concept என்ன அப்படின்னா economics is the science or arts. Economics versus science versus arts. Economics வந்து சயின்ஸா ஆர்ட்டான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டெஃபினேஷன் எடுத்தீங்கன்னாலும் சரி மைக்ரோவா மேக்ரோவா எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் போத்தா காம்ப்ளிமெண்ட்ரி மக கடைசியாக சரிங்களா. இதுதான் இது பெஸ்ட்டு, மைக்ரோ இஸ் பெஸ்ட், மேக்ரோ இஸ் பெஸ்ட் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே வேணும், போத்தா காம்ப்ளிமெண்ட்ரி. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் வந்து சயின்ஸா ஆர்ட்டான்னு கேட்குறாங்க.
ஆக்சுவலி இட் இஸ் அ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அப்படியே ஃபுல்லாக வந்து சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு இட் இஸ் ஆர்ட்டுங்கிறாங்க. அப்புறம் அக்குமுலேட் பண்ணி பார்க்கும்பொழுது இட் இஸ் போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் வந்து எக்கனாமிக்ஸை சயின்ஸ்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். எக்கனாமிக்ஸை சயின்ஸ்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, எக்கனாமிக்ஸ் வந்து சயின்ஸுக்கு வந்து பார்த்தா சிஸ்டமேட்டிக் நாலேஜ் இருக்குது. ஸோ சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லையும் சிஸ்டமேட்டைஸ்டு நாலேஜ் கண்டிப்பாக இருக்குது. இதை பற்றி நம்ம கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ சிஸ்டமேட்டிக் நாலேஜ் இருக்குது, சயின்ஸ்லேயும் சிஸ்டமேட்டிக் நாலேஜ் இருக்குது. காசஸ் அண்ட் இஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லும் சயின்ஸ். எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்தா வில் கெட் வாட்டர். ஸோ காஸ் இஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லையும் சொல்லும். டிமாண்ட் இன்க்ரீஸ், ப்ரைஸ் இன்க்ரீசஸ், டிமாண்ட் டிக்ரீசஸ், தெர் இஸ் அ காஸ், த இஃபெக்ட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண சொல்லும். ஸோ அதனால காஸ் அண்ட் இஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லணும். அடுத்தது என்னன்னா, சயின்ஸுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எக்கச்சக்க மெத்தட்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மெத்தட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லேயும் மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தட்ஸ்? இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இண்டக்டிவ் மெத்தட் அண்ட் டிடக்டிவ் மெத்தட். காசஸ் அண்ட் இஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் நான் H2O எக்ஸாம்பிள், டிமாண்ட் அண்ட் சப்ளை சொன்னேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட். அதே மாதிரி சயின்ஸை வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், மீட்டர், லிட்டர், மில்லிகிராம், ஸோ அது மாதிரி மெஷர் பண்ண முடியும். எக்கனாமிக்ஸையும் மெஷர் பண்ண முடியும். எது மூலமாக மெஷர் பண்ண முடியும்? மணி மூலமாக மெஷர் பண்ண முடியும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இதெல்லாம் ஒரு சாம்பிள் மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேடம், எக்கனாமிக்ஸ் சயின்ஸ்ங்கிறீங்களே, இன்னொரு அடுத்த கொஸ்டின் இருக்கும். எக்கனாமிக்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் சயின்ஸான்னு கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ் வந்து சயின்ஸ் தான், பட் இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் சயின்ஸ் பிகாஸ் எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் ஹியூமன் பீயிங்ஸ். சரியா? ஃபுல்லி ஸ்டடி அபவுட் தி மேன்கைண்ட், ஸ்டடி ஆஃப் இன்னொன்று ஸ்டடி ஆஃப் மேன், ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட், ஸ்டடி ஆஃப் ஆர்டினரி பிஸ்னஸ் லைஃப். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டீங்கன்னா இட் இஸ் அ வெல்ஃபேர் டெஃபினிஷன் கிவன் பை ஆல்ஃபர்ட் மார்ஷல். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸ்டடி ஆஃப் மேன், ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட், ஸ்டடி எல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய ஒன் வேர்ட்ஸ் என்னென்னலாம் கேட்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் இருக்குது எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சாப்டரில் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே என்னது நம்மளுக்கு வெல்ஃபேர் டெஃபினிஷன் கிவன் பை ஆல்ஃபர்ட் மார்ஷல். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், யார் வந்து நியோ கிளாசிஸ்ட்னு சொல்கிறாங்க, எந்த எக்கனாமிக்ஸ் நியோ கிளாசிஸ்ட்னு சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க, இட் இஸ் ஆல்ஃபர்ட் மார்ஷல். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நெக்ஸ்ட் என்னது வாங்க, இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் சயின்ஸ்னு கேட்டால் எக்கனாமிக்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் சயின்ஸ் கிடையாது. பிகாஸ் இது சயின்ஸ் தான், ஆனால் பெர்ஃபெக்ட் சயின்ஸ் கிடையாது. பிகாஸ் பியூர்லி எக்கனாமிக்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹியூமன் இல்லைங்களா, மேன்கைண்ட். அவங்களுக்கு நம்பவே முடியாது. தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் மணி அப்படிங்கிறாங்க. யாரை சார்ந்திருக்கிறாங்க? மனிதர்கள் எல்லாமே பணம் சார்ந்து தான் இருக்கிறாங்க. எப்படி வேணாலும் பெல்ட் இருக்காங்க சொல்ல முடியாது இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் என்ன வேணாலும் நடக்கலாம். பணம் கிடைக்குது அப்படின்னா இப்படி இருக்கிறவங்க அடுத்த 10 நிமிஷத்துல மாறிடலாம். ஸோ அதனால எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் பட் நாட் அ பெர்ஃபெக்ட் சயின்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸ் ஏன் சயின்ஸ்னு சொல்றதுக்கான ரீசன். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஆர்ட்ஸ்ங்கிறாங்க. ஆமாம், சயின்ஸுக்கு ஆர்ட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் டீச்சர்ஸ் டு நோ. சயின்ஸ் டீச்சர்ஸ் டு நோ, நாலேஜ் கிடைக்கும். பட் ஆர்ட்ஸ் டீச்சர்ஸ் டு டூ, அதாவது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். தியரிட்டிக்கல் நாலேஜ் அப்படின்னா இட் இஸ் அ சயின்ஸ், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இட் இஸ் அ ஆர்ட்ஸ். புரியுதுங்களா? ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் டீச்சர்ஸ் டு நோ, ஆர்ட்ஸ் டீச்சர்ஸ் டு டூ. ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கல் நாலேஜ், ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுமே. அப்போ எக்கனாமிக்ஸ் இந்த சயின்ஸ் ஆர்ட் அண்ட் என்ன சொல்வீங்க? போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மைக்ரோ மேக்ரோ சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ எதனால சயின்ஸ்னு சொல்கிறோம், எதனால நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் விசஸ் நார்மேட்டிவ் பார்க்கலாம். So what is positive economics and what is normative economics? See my dear students, I am covering only important concepts. So அதனால இன்டெப்தா சொல்லல, ஓவர்வியூ சொல்றேன். கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க ரீகால் பண்ணிட்டே இருங்க. முன்னாடி இந்த கிளாஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா அப்படியே உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் அண்ட் நார்மேட்டிவ். பாசிட்டிவ் வெர்சஸ் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேட்பேன். நீங்கள் +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்பேன், எக்கனாமிக்ஸ் வந்து பாசிட்டிவ் நல்லதா நார்மேட்டிவ் நல்லதான்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் மேம் அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. எக்கனாமிக்ஸ் வந்து பாசிட்டிவா நார்மேட்டிவ் தான் கேட்டோம்னா, பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட் இஸ் அண்ட் நாட் வாட் அவுட் டு பி. ஆனால் நார்மேட்டிவ் பொறுத்த வரைக்கும் வாட் ஷுட் பி எ திங், வாட் should be a thing அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸோ நீ என்னது பொதிக்கு அவ்வளோதான், பட் அதுக்கப்புறம் பின்விளைவுகள் எதுவும் சொல்லாது. பட் இது அப்படி கிடையாது. எப்படி இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்,
தம்பி நீ பாருங்கப்பா நல்லா படிக்கணும், நல்லா படிக்கலன்னா லைஃப்ல செட்டில் ஆக முடியாது, எப்படி படிச்சா பாஸ் ஆகலாம். ஸோ எக்கனாமிக்ஸுக்கும் பிசிகேக்கும் லாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், நான் சொன்னது மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அதிகமாக டைம் நீங்கள் இதுக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லை மேக்ஸுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக பண்ணப்படாதான் தெரியும். ஸோ அதனால அதெல்லாம் பண்ணுங்க. ஸோ எப்படி படிச்சா பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் இருக்கு. தட் இஸ் வாட் இஸ் அண்ட் நாட் வாட் அவுட் டு பி. இப்போ என்னன்னா நார்மேட்டிவ், இப்போ நான் சொல்றது என்ன, எப்படி படிச்சா பாஸ் ஆகலாம் அதெல்லாம் இது வாட் ஷுட் பி. ஆனால் இது அப்படி கிடையாது. படிச்சா பாஸ் இல்லைன்னா ஃபெயில். உன் வாழ்க்கை உங்க கையில், படிச்சு நல்லா கணிக்கிறியா பாஸ் ஆகலைன்னா ஃபெயில், அவ்வளோதான். அது மட்டும் சொன்னா தட் இஸ் நார்மேட்டிவ் பாசிட்டிவ். கிளியர்? அப்போ இன்னொன்று புரியுற மாதிரி சொல்றேன். இது வந்து என்னது காசஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள் படிச்சா பாஸ் இல்லைன்னா ஃபெயில், அவ்வளோதான். இது அப்படி கிடையாது, எத்திக்கல். இப்போ நான் என்ன சொல்றேன் தம்பி இங்கே பாருங்க, நல்லா படிக்கணும், உங்களுக்கு ஃபியூச்சர் இதில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, நிறைய வேல்யூ இருக்குது நம்ம கோர்ஸுக்கு, நல்லா படிச்சிங்கன்னா நல்லா செட்டில் ஆகலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நல்லா படிங்க, எப்படி படித்தா பாஸ் ஆகலாம், எப்படி படித்தா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா தட்ஸ் எத்திக்கல் கான்செப்ட் எல்லாம். இது அப்படி இல்லை, படித்தா பாஸ் இல்லை ஃபெயில். தட் இஸ் positive economics. Clear, my dear students? So what is and not what to be, it is what should be a thing, it is causes and effect relationship, it is ethical. இதில் positive economics பார்த்தீங்கன்னா வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே சொல்லாது, நல்லது கேட்டதெல்லாம் எதுவுமே சொல்லாது. பட் இது வந்து வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும், எது நல்லது, எது எப்படி பண்ணால் நம்ம வந்து ஷைன் ஆகலாம், அது எல்லாமே எனக்கு எது சொல்லும்பா, நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் சொல்லும். இதுதான் பாசிட்டிவ்க்கும் நார்மேட்டிவ் இருக்கிற டிஃப்ரென்ஸ். கிளியர்? அப்போ இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, மேடம் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் சொல்லுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அப்போனா எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் நான் வந்து நம்ம இதில் பார்த்தோம் லைனன் ராபின்ஸ், அதுதான் மெயினாக. லைனன் ராபின்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கான்செப்ட் மட்டும் தான் சொல்லுவார். சாய்ஸ் மேக்கிங் டெஃபினிஷன்லையும் கூட நம்ம பார்த்தோம். சாய்ஸ் மேக்கிங் டெஃபினிஷன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் லைனல் ராபின்ஸ் அவர் எக்கனாமிக்ஸில் சொல்லும்போது ஒரு தனி மனிதன் ஆசை நிறைவேறதா தட் இஸ் எக்கனாமிக்ஸ்ன்ட்டா. மிஸ்டர் எக்ஸ் வந்து வைன் சாப்பிட்றது அவரோட ஆசை, அப்போ தட் இஸ் அன் எக்கனாமிக்ஸ். ஆமாம், அவர் என்ஜாய் பண்ணுறாரு, தட் இஸ் அன் எக்கனாமிக்ஸ்ன்றாங்க. இட் இஸ் பாசிட்டிவ். அதாவது வாட் இஸ் அண்ட் நாட் வாட் அவுட் டு பி. பின் விளிம்புல என்ன சொல்லாது, அவர் இன்னைக்கு நம்ம வைன் சாப்பிட்டாருன்னா அது ஃபியூச்சரில் அவங்க அஃபெக்ட் ஆவாங்க, அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆவாங்க, அதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லாது. தட் இஸ் வாட் இஸ், இப்போ ப்ரெசன்ட் ஹாப்பியாக இருக்கிறாங்க, தட்ஸ் ஆல். ஃபியூச்சரில் எதுவுமே சொல்லாது. ஸோ தட் இஸ் பாசிட்டிவ். பட் இது அப்படி கிடையாது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப கெட்டது, ஒரு தனி மனிதனுடைய எத்திக்ஸ் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் நார்மேட்டிவ். சரிங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நோட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஆடம் ஸ்மித் அண்ட் லைனல் ராபின்ஸ் இம்பார்ட்டன்ட். இவங்க தான் மெயினாக பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் பற்றி சொல்லுவாங்க. நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்ஷல் அண்ட் ஏசிபிகோ. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஏசிபிகோ இஸ் எ ஃபாலோயர் ஆஃப் மார்ஷல். அவர் என்ன கான்செப்ட் சொன்னாலும் இவர் ஆமாம் 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 கரெக்ட்னு சொல்லுவார், பிகாஸ் இஸ் அ ஃபாலோவர். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இருக்கான கான்செப்ட். இப்போ சொல்லுங்கள், பாசிட்டிவ் நல்லதா நார்மேட்டிவ் நல்லதா? 100% நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் இஸ் பெஸ்ட் கம்பேரிட்டிவ்லி. பட் இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எது பெஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா போத் பாசிட்டிவ் நார்மேட்டிவ். எந்த கொஸ்டின் கேட்டாலும் போத் பாசிட்டிவ் நார்மேட்டிவ், போத் சயின்ஸ் எல்லாம் போத் எல்லாமே பார்த்து சொல்லுவோம். பட் கம்பேரிட்டிவ்லி எது பெஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட். பிகாஸ் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது, எத்திக்கல் ரிலேஷன்ஷிப் சொல்லுது, அதே மாதிரி பின்விளைவுகள் என்னன்னு சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். எக்ஸாம்பிள், வருஷம் அசஸ்மெண்ட் இயரில் நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும், ப்ரீவியஸ் இயர் லேர்ன் பண்ணுற இன்கம் இந்த வருஷம் டேக்ஸ் கட்டி ஆகணும் அப்படின்னு மட்டும் சொன்னால் தட் இஸ் பாசிட்டிவ். ஸோ எப்படியெல்லாம் டேக்ஸ் கட்டலாம், அதுக்கு என்னென்ன அதாவது டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்குது, டிடக்ஷன் என்னெல்லாம் அப்ளிகபிள் ஆகும், இதெல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் தட் இஸ் நோன் அஸ் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். இதுதான் வந்து பாசிட்டிவ். இதுவே தெரியாமல் நீங்கள் சிஏ படிச்சீங்க, சரி எக்கனாமிக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஓவர்வியூ இதுதான், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் ஆகும். இன்னும் இந்த இடத்துல நான் போகல, ஓவர்வியூ மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன, பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் நார்மேட்டிவ் சொல்லியாச்சு, சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் economics with the deductive and inductive method. There are two types of method, deductive and inductive method. Deductive and inductive method. So deductive method க்கு overall உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. Deductive method னா deductive agency கிட்ட எப்ப போவீங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறமா சொல்லுங்க. நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது என்ன ஞாபகம் வச்சிருப்பீங்க, DGP ஞாபகம் வச்சிருப்பீங்க இல்லையாப்பா? எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே ஞாபகம் வச்சிருக்கிறது வந்து DGP அப்படின்னா deductive அப்படின்னா general to particular, inductive அப்படின்னா particular to general. இது மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க இல்லைங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம டிடக்டிவ் ஏஜென்சி கிட்ட எப்போ போவோம், டேட்டாஸ் இல்லை. ஸோ டேட்டாஸ் ஆர் நாட் அவைலபிள், டேட்டாஸ் ஆர் நாட் அவைலபிள். அப்போது ஆப்போசிட் அப்படியே இண்டக்டிவ் மெத்தட் என்னது, கலெக்ஷன் மெத்தட்னு சொல்லுது. கலெக்டிவ் மெத்தட், கலெக்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஏன்னா பக்காவாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி இதுதான் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நோன் அஸ் கலெக்ஷன் மெத்தட். டேட்டாஸ் இல்லை, ஸோ தோராயமாக சொல்கிறோம். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா டேட்டாஸ் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு இன்னொரு பேரே இருக்குது, ப்ரியர் மெத்தட் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் ஆர் ப்ரியர் மெத்தட்னு சொல்லுவோம்.
ஆனால் இதுக்கு வந்து கலெக்டிவ் மெத்தட் கலெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இண்டக்டிவ் மெத்தட் தோராயமாக இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து 2010 பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்துருக்கிறீங்க. 2020 எவ்வளோன்னு பக்காவாக சென்ஸ் எடுத்து அக்யூரேட்டாக இவ்வளோதான் பாப்புலேஷன் அப்படின்னா இண்டக்டிவ் மெத்தட். டிடக்டிவ் மெத்தட் என்னது? ஸோ தோராயமாக இப்போதைக்கு ரொம்ப அவசரம், வேறு வழியே கிடையாது. ஸோ எமர்ஜென்சியாக நம்ம எவ்வளோன்னு பார்க்கணும் அப்படின்னா தோராயமாக அநேகமாக 2000 இவ்வளோ இருந்துச்சு, 2010 அநேகமாக இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அப்ரியன் மெத்தட், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ முன்னாடி இருக்கிற வியூகத்தில் வச்சு சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் டிடக்டிவ் மெத்தட். அதாவது ஜென்ரலாக எல்லா விஷயத்தையும் பார்த்து பர்டிகுலராக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. இது அப்படி கிடையாது, பர்டிகுலராக எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. இதுதான் வந்து ஆக்சுவல் இதோடைய புரியுதுங்களாமா? ஸோ இது எது பெஸ்ட்டு மேடம், டிடக்டிவா இண்டக்டிவான்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாதுமா, ரெண்டுமே வேணும். சில எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம டிடக்டிவ் மெத்தடுக்கு போயிட்டு அப்புறம் இண்டக்டிவ் வச்சு செக் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு இண்டக்டிவ் வச்சு டிடக்டிவ் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ போத் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் போத் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. நம்ம சிஏ பொறுத்து நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தோன்னா காம்ப்ளிமெண்ட்ரி தான். இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, சுச்சுவேஷன் பொறுத்து மாறும். ஏன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் டக்குன்னு வேணும் அப்படிங்கிறக்க சென்சஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ தோராயமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கிறதா வந்து டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் மெத்தட் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளம் அடுத்த கான்செப்ட் சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளம். ஸோ கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஹாஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டர் கவர் ஆகணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளம். நம்மளுடைய சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளம் என்ன? வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், டு ஹூம் டு ப்ரொடியூஸ், என்ன ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், இது எல்லாமே சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளம். ஆமாம், உங்கள் புக்கில் செகண்ட் யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சதுதான். வாட் டு ப்ரொடியூஸ், என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், லேபர் இன்டென்சிவ் யூஸ் பண்ண போகிறோமா இல்லை கேபிட்டல் இன்டென்சிவ் யூஸ் பண்ண போகிறோமா? லேபர் இன்டென்சிவ் அப்படின்னா எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஆட்கள் தட்டுப்பாடு கிடையாது, நான் என்னோட ஃபேக்ட்ரி வச்சிருக்கிற ஏரியாவில் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு மிஷினரி வாங்குற கேபிட்டல் எல்லாம் கம்மி பண்ணிட்டு we can go for லேபர் இன்டென்சிவ். ஒருவேளை நான் இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு வந்து லேபர்லாம் கிடைக்காது அப்படின்னா அப்போ அதிகமாக மிஷினரிஸ் எல்லாம் வாங்கி லேபரை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏரியா. லேபர் அதிகமாக இருந்தால் we can go for லேபர் இன்டென்சிவ். அங்கெல்லாம் ஆளே கிடைக்காது அப்படின்னா we can go for கேபிட்டல் இன்டென்சிவ். முன்னாடியெல்லாம் 20 ஆளுக்கு வச்சு வேலை செய்ய வேண்டிய இடத்துல ஒரே ஆள் இருந்தால் போதும், மெஷினரிஸ் இருந்தால் இப்போ ரெடியாகிற அளவுக்கு கேபிட்டல் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண நம்மளுக்கு லேபருடைய பாண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது இல்லைங்களா? ஸோ அதனால் we can லேபர் இல்லைன்னா கேபிட்டல் இன்டென்சிவ் என்ன பண்ண போகிறோம், என்ன ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண போகிறோம், அதுதான் வந்துட்டு நமக்கு சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளம். இந்த சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளத்தை அளக்கக்கூடிய கருவி தான் பிபிசி கர்வ். இது அளக்கக்கூடிய கருவி. டூல் ஃபார் மெஷரிங் சென்ட்ரல் டேஷ் இஸ் a டூல் ஃபார் மெஷரிங் சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளம்னு கேட்டாலே இட் இஸ் பிபிசி கர்வ். பிபிசினா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இன்னொரு பேரு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஃப்ரான்டையர் இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன மேடம் பிபிசி கர்வ் அப்படின்னா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இது என்ன ஷேப்னு கேட்பாங்க. இட் இஸ் கான்கேவ் ஷேப். இதெல்லாம் கிளாஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோமா? இது வந்து இந்த பாயிண்ட்ல பிபிசி கர்வ்னா ஃபுல்லி யூட்டிலைஸ்ட், எல்லாமே டெக்னாலஜி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, எந்த ஒரு சேஞ்சஸுமே எதுலையுமே இல்லை அப்படின்னா தட் இஸ் பிபிசி இங்கே இருக்கும் ஃபுல்லாக. ஸோ இங்கே உள்ள போயிடுச்சுன்னா இட் இஸ் அண்டர் யூட்டிலைசேஷன். இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல இந்த இடத்தை பார்த்துட்டோம். ரிவிஷன் கிளாஸ் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். அண்டர் யூட்டிலைசேஷன் இது வந்து beyond the reach of consumer. So under utilization and beyond the reach of consumer, so it is concave shape. இன்னொரு important one point இதுல கேட்கலாம். என்ன கேட்கலாம்? PPC சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளம் நடக்கக்கூடிய கருவி என்னன்னு கேட்கலாம். there is a dash tool for measuring central economic problem னு கேட்கலாம். it is PPC curve. PPC ஓட full form கேட்கலாம். production possibility curve. இன்னொரு நேம் என்னன்னு கேட்கலாம். production possibility frontier or transformation curve. இன்னொரு என்னன்னா PPC curve என்ன ஷேப்னு கேட்கலாம். concave shape. PPC இந்த பாயிண்ட்ல போட்ட அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், இங்க போச்சுனா பியாண்ட் தி ரீச் ஆஃப் கன்சியூமர். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் ரைட்வர்ட் ஷிஃப்டிங் PPC இண்டிகேட்ஸ் டேஷ் னு கேட்கலாம். இன்னைக்கு ரைட்வர்ட் ஷிஃப்டிங் PPC இங்க இருக்கிற PPC க்கு இப்படி போச்சுனா என்ன அர்த்தம் அப்படின்னா ரைட்வர்ட் ஷிஃப்ட். PPC க்கு ரைட்வர்ட் ஷிஃப்ட் ஆச்சுனா இட் இஸ் எகனாமிக் டெவலப்மெண்ட். எல்லாமே நல்லா இருக்கு, கேபிட்டல் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா ரைட்வர்ட் ஷிஃப்டிங் PPC க்கு எகனாமிக் டெவலப்மெண்ட், பாப்புலேஷன் எல்லாமே லேபர் வாண்ட்ஸ் எல்லாமே நல்லா கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா பிபிசிக்கு ரைட்வர்ட் ஷிஃப்ட். இதுக்கான ரீசன் என்னங்கிறத நம்ம கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். நெக்ஸ்ட் என்னன்னா 3 எக்கானமி. ஸோ கேபிட்டலிஸ்ட் எக்கானமி என்னென்ன எக்கானமி இருக்குமா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக 100% மினிமம் ஒரு கொஸ்டின், மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்னென்னது? கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி, சோஷியலிஸ்ட் எக்கானமி அண்ட் மிக்ஸ்டு எக்கானமி.
ஸோ கேபிட்டலிஸ்ட் எக்கானமிக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா? அப்போ என்னது? லேசி ஃபேர் எக்கானமி, ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி. இந்த கொஸ்டின் கேட்கலாம். கேபிட்டலிஸ்ட் எக்கானமி இஸ் ஆல்சோ கால்ட் டேஷ்னு கேட்கலாம். லேசி ஃபேர் எக்கானமி ஆர் ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி. இல்லைன்னா வந்து சோஷியலிஸ்ட் எக்கானமிக்கு இன்னொரு பேர் என்ன? கமாண்ட் எக்கானமி ஆர் சென்ட்ரலி பிளானிங் எக்கானமி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிக்ஸ்டு எக்கானமி. மிக்ஸ்டு எக்கானமிக்கும் இப்போ கேபிட்டலிஸ்ட் மிக்ஸ்டு எக்கானமிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, கேபிட்டலிஸ்ட் எக்கானமி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் மோட்டிவ், சோஷியலிஸ்ட் எக்கானமி சர்வீஸ் மோட்டிவ். ஸோ மிக்ஸ்டு எக்கானமியில் பார்த்து கேபிட்டலிஸ்ட் எக்கானமினா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட், கேபிட்டலிஸ்ட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ரோல். இங்கே வந்து போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே எல்லாமே இருக்கும். ஸோ கேபிட்டலிஸ்ட் எக்கானமி பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் சொவர்னிட்டி அதிகமாக இருக்கும். கன்சியூமர் சொவர்னிட்டி எனக்கு கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறது. எக்ஸாம்பிள் கன்சியூமர் கிங். எக்ஸாம்பிள் என்ன மக்களுக்கு தேவையோ அதை உற்பத்தி பண்ணி தருவாங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டிஃப்ரென்ஸாக வேறு எதுவும் கிடையாது. ஸோ என்ன அவங்களுக்கு தேவையோ, எக்ஸாம்பிள் பிஎஸ்என்எல் ஜியோ எடுத்துக்கோங்க, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கும்போது கன்சியூமருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சோஷியலிஸ்ட் எக்கானமியில் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ நம்ம எடுத்துக்கணும். கன்சியூமர் சொவர்னிட்டி இங்கே ஆப்சன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேபிட்டலிஸ்ட்டுக்கும் சோஷியலிஸ்ட்டும் இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இப்போ கேபிட்டலிஸ்ட்னா ரிச் பிகம் ரிச்சர், புவர் பிகம் புவர். ரிச் பிகம் ரிச்சர், புவர் பிகம் புவர். என்ன எக்கானமின்னு கேட்பாங்க? கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. ஏன்னா பணக்காரங்க ஆகிட்டே போவாங்க, பிகாஸ் ப்ராஃபிட் மோட்டிவ். ஏழைகள் ஆகிட்டே போவாங்க. இன்னொன்று வந்து இன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். இன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. எங்கே வந்து இன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. அதாவது ரிச் பிகம் ரிச்சர், புவர் பிகம் புவர். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா எல்லாம் சமம், கவர்மெண்ட் ரூல். அப்போ அது வந்து சோஷியலிஸ்ட் எக்கானமி. ஸோ கேபிட்டலிஸ்ட் எக்கானமிக்கு எக்ஸாம்பிள் இந்தியா, சோஷியலிஸ்ட் எக்கானமிக்கு யுஎஸ்எஸ்ஆர், சரி கேபிட்டலிஸ்ட் எக்கானமிக்கு யுஎஸ்ஏ உங்களுக்கே தெரியும். கேபிட்டலிஸ்ட் எக்கானமி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சோஷியலிஸ்ட் எக்கானமிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர். அதே மாதிரி மிக்ஸ்டு எக்கானமிக்கு இந்தியா. இதுதான் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய கண்ட்ரிஸ் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, ப்ரைவேட் பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ் இருக்குது. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட். ஸோ இது எல்லாமே இருக்குது. இதெல்லாமே ஒரு ஓவர் வியூ மாதிரி. இதெல்லாம் கடல் நிறைய சொல்லிகிட்டே போகணும். இப்போ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் சொல்லியிருக்கிறேன். அப்போ கேபிட்டலிசம் இன் அன் ஆக்சிஜன் டென்ட் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சம்பீட்டர். ஸோ அதை நோட் பண்ணிக்க. கேபிட்டலிசம் இன் அன் ஆக்சிஜன் டென்ட் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க? சம்பீட்டர். இல்லைன்னா இப்படி கொஸ்டின் கேட்கலாம். சம்பீட்டர் கேபிட்டலிசம் ஆக்சிஜன் டென்ட்னு எந்த எக்கானமி சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்? மிக்ஸ்டு எக்கானமி. இது என்ன ரீசனுங்கிறது நம்ம கிளாஸில் பார்த்துட்டோம். கிளியர்? ஸோ இதெல்லாமே ஓவர் வியூ. தயவு செஞ்சு லைன் பை லைன் அதோட மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எல்லாமே பக்காவாக 3D எக்கானமிக்கு படிச்சிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க் அது வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிஆ இருக்கட்டும், சிஎம்ஏ ஆகட்டும், சிஎஸ் ஆகட்டும். ஓவர் வியூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். இதெல்லாம் எதுவுமே விட்டுட்டு போக முடியாது. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ½ an hour நான் கவர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்டரை நல்லா தரவாக படிங்க. அதே மாதிரி டெஸ்ட் வந்து நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5 நிறைய டெஸ்ட் நம்மளுடைய லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் போட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்துட்டு நிறைய டெஸ்ட் எழுதுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்டம் வாங்குற பேப்பர். ஸோ இதுதான் கான்செப்ட். ஒரு சாப்டருக்கு ½ an hour ரேபிட் ரிவிஷன். அதை நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கனாலே 100% நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரியா? இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் என்னன்னா ஓவர் வியூ எல்லாம் பார்த்துட்டு ரேபிட் ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணணும். நீங்கள் ஓவர் வியூ தெரியாமல் ஜஸ்ட் அட்டன் பண்ண வேண்டாம். கிளியர்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.